ஏன்க்கா டெய்லிக்குமே முருங்கீரை சாப்பிட்றீங்க? நானும் வந்துகிட்டு இருக்கேன். நேத்து வந்தேன் முருங்கீரை உருவிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வரேன் முருங்கீரை உருவிட்டு இருக்கீங்க. என்ன அதாவது டெய்லி சாப்பிட்டா மட்டும் சத்து வரும்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன பிள்ளையிலேருந்தே சின்ன பிள்ளையில வந்து அதிக உணவு வந்து முருங்கைக்கீரை தான். எங்கள் ஊரில் அதிகமாக வரிசையாக வீட்டுக்கு வீடு எதிர்க்குள்ளேயும் முருங்கை மரம் நிறையா இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பழையதாக இருந்தாலும் கூட டக்குன்னு முருங்கைக்கீரை உருவி சுண்டி எங்கள் ஆத்தா இதை தான் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ நம்மளாம் ரொம்ப அலுப்பாக்குறோமா, ஸ்கூலில் வந்து டிஃபன் பாக்ஸை டெய்லி திறந்து பார்க்குறாங்களாம். டெய்லி ஒரு விதமான கீரை இருக்கணுமா, இல்லைனா வந்து வீட்டுக்கே ஃபோன் அடிக்கிறாங்க. என்ன சாப்பாடு இப்படி செஞ்சு கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபோன் பண்ணுறாங்களா. அதனால் நான் பணம் எடுக்கிறேன்னா, அதனால் காலையிலே யாராவது ஃபோன் பண்ணுவாங்க. வீட்டில் இருக்கியா, வெளில போயிட்டியாப்பா, வரலாமா பணம் எடுக்கன்னு கேட்குறாங்களா. அப்போ கேட்பேன், முருங்கைக்கீரை எது இருந்தால் கொண்டு வாக்கா வரையில அப்படின்னு சொன்னோன்னா, வர்றவங்க யாராவது இந்த கவர்லேயே வச்சு அழகாக பேக் பண்ணி நல்லா கொழுந்துக்கீரையாக கொண்டு வந்து கொடுத்தாங்க. காலையில் மரகமாக்கா இருக்காங்கல்ல, அவங்க வந்து கொடுத்தாங்க. அதை தான் இப்போ உருவிட்டு இருக்கிறேன். இதை உருவி வச்சிட்டோம்னாக்கா நாளைக்கு காலையில் 5:30க்கு அது சமைக்கிற மாதிரி இருக்கா. பையனுக்கு காலை டிஃபனு, மதியம் லஞ்சுக்கு சமைக்கணும். அப்போ இதை சேர்த்து செஞ்சு கொடுத்து விட்ருவேன். அதனால தான் இப்போயே உருவிட்டு இருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப சத்தானது. எல்லா கீரையை விட அதிக சத்து வந்து முருங்கைக்கீரை தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது முளைக்கீரை கிடச்சிச்சு. அது செஞ்சு கொடுத்து விட்டேன் காலையிலேயே. நாளைக்கு முருங்கைக்கீரை. அதுக்கு அடுத்த நாள் வாழைப்பூ நிறையா இருக்குது, அது செய்வேன். அதனால வேறு ஒன்றும் இல்லை.